ஜி கேக்குறது இப்போ ஆ, ஆரம்பிக்கலாம். சரி. அதாவது நமது பாரதம் அப்படி என்கின்ற தலைப்புல நாம பாரதத்தை பல்வேறு கோணங்களில் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுல பாரதம் உலகத்திற்கு வழங்கிய கொடை, வழங்க இருக்கிற கொடை, அது தர்மம். அந்த தர்மத்தை பற்றி நாம பல விஷயங்கள் பார்த்தோம். அந்த தர்மத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்டாகத்தான் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் இதையெல்லாம் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுல பல விஷயங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம் அதுல பல விஷயங்கள், வானப்பிரஸ்த ஆசிரமம் அதுல பல விஷயங்கள், அதுல நாம பஞ்சமகா யஜ்யங்கள் அவற்றை பற்றி கூட பார்த்து விட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொரு கோணத்தில் இருந்து, பாரதம் உலகத்திற்கு இந்த தர்மத்தை அல்லாது வேறு என்ன வழங்கி இருக்கிறது கொடை என்று பார்த்தாக்க, நம்ம தேசம் உலகத்திற்கு பல்வேறு துறைகளில் அந்த துறைகள் சார்ந்த விஷயத்துல முன்னோடியாக இருந்திருக்கிறது. அது பாரத நாடு பார்க்கலாம் திலகம். இந்த தலைப்புல இன்னிலிருந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என்று சொல்லுகிற போது என்னென்ன துறைகள், அத ஒரு அளவுக்கு நான் பெயர்களை மட்டும் முதல்ல குறிப்பிடுறேன். அதுக்கப்புறம் இது சம்பந்தமாக ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நாம பார்ப்போம். தொடர்ந்து பல வாரங்களுக்கு இது ஓடும். அணு விஞ்ஞானம், அட்டாமிக் சயின்ஸ், அந்த ஆஸ்பெக்ட், அதுல பாரதம் உலகத்திற்கு ஒரு காலத்துல என்ன சாதித்து காட்டி இருக்கிறது. அணு ஆயுர்வேதம், அதுக்கு அடுத்தது ஆயுர்வேதம், மெடிசின் அண்ட் சர்ஜரி, சரக சம்ஹிதா அதுலயே ஒரு ஆஸ்பெக்ட். அதுல ஒரு காலத்துல சர்ஜரி இருந்ததா இல்லையா அப்படி என்கின்ற ஒரு சர்ச்சை, சர்ஜரி ஆஸ்பெக்ட், சரகர், சுஷ்ருதர் இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன். அப்புறம் சித்த மருத்துவம் அதுலயே. இதை தவிர பௌதிகம், வேதியியல், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, மெட்டலர்ஜி உலோகவியல், மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஷிப் பில்டிங், அப்புறம் ஏரோநாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இரிகேஷன், இது சம்பந்தமாக நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய எந்திர மனிதன், அப்புறம் டெக்ஸ்டைல் பிசினஸ், டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வெப்பன்ஸ், ஆர்மி வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் ஆர்மியிலேயே ஒரு காலத்துல நாம பீரங்கி வைத்திருந்தோமா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம், அது சம்பந்தமான விஷயம். யூனிவர்சிட்டிஸ், உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டிஸ். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தபோது இந்த நாட்டினுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்ன. இந்த பாரதத்தினுடைய தென்பகுதியில கடிகாஸ்தானங்கள் அப்படின்னு இருந்தது, யூனிவர்சிட்டிஸ், அதையே மினியேச்சர் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி. இந்த யூனிவர்சிட்டிங்கிற கான்செப்டே நமக்கு ரொம்ப வித்தியாசமானது, கடிகாஸ்தானம்னு பேர் அதுக்கு. அப்புறம் காகிதம், பேப்பர் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆர்கிடெக்சர், இந்த ஸ்தபதி, கோவில் பில்டிங், இது விஷயங்கள் எல்லாத்தையும், இது எல்லாவற்றையும் பற்றி நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருகிறது. இதற்கு அவசியம் என்ன அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான விஷயம், பழங்கதைகள் பேசுவதில் ஒரு பயனும் இல்லை. ஒரு காலத்துல எங்க முன்னோர்கள் இதையெல்லாம் சாதித்தார்கள், இதை சொல்றதுல என்ன லாபம்? இது அவசியமே இல்லாத கதை, பழங்கதைகள். அதுல பேசுவதனால என்ன லாபம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா ஒரு சமுதாயம் வீழ்ச்சி உற்று இருக்கிற போது தன்னுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் என்பதாக உலகமே பேசி அதை நம்மை நம்ப வைத்திருக்கிற போது, நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல,
அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற நாட்டை சேர்ந்தவர்களை விட உலகத்தில் உயர்ந்தவர்கள் தான், அந்த துறையில் வல்லுநர்கள் தான். அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக இல்ல, ஆனால் நமக்கு ஒரு பெருமித உணர்வு வரணும் இல்லையா, தன்னம்பிக்கை வரணும் இல்லையா, அதற்காக இது அவசியமாகிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, இந்த கடந்த கால சாதனைகளை அசை போடுவதனால என்ன லாபம் அப்படின்னாக்க, ஒரு பில்டிங் கட்டுறோம். அந்த பில்டிங் கட்டுற போது மேல உயர்ந்து ஒரு 15 மாடி கட்டணும், 20 மாடி கட்டணும். அந்த மாதிரி நம்முடைய நோக்கம் வானளாவிய ஒரு கட்டிடத்தை கட்டுறதுன்னா கூட, நாம என்ன பண்ணுவோம் முதல்லன்னா, பூமிக்கு கீழே தான் அஸ்திவாரம் போடுவோம். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமான அஸ்திவாரம் போடுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பில்டிங் உயரமா கட்ட முடியும் நம்மால. அதனால உலகத்தை நீங்க மேலதானே கட்டடம் கட்டுறீங்க, எதுக்காக நீங்க பூமிக்கு கீழே போறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. பூமிக்கு கீழே எவ்வளவு அடி ஆழத்துல நம்ம அஸ்திவாரம் போடுகிறோமோ அவ்வளவு அவ்வளவு உயரத்துல அந்த கட்டிடத்தை நம்மால அமைக்க முடியும். அதனால நாம இந்த பழங்கதைகள் பேசுவதனால என்ன லாபம் அப்படின்னாக்க, இது ஒரு அஸ்திவாரம் போடுவது போல. கடந்த காலத்தை தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவன் தான் நிகழ்காலத்தில் பல சாதனைகளை செய்ய முடியும். அந்த நிகழ்காலத்தில் பல சாதனைகளை செய்கிறவன் தான் எதிர்காலத்துல பெரிய சாதனைகளை படைக்க முடியும். இப்ப நம்ம நாட்டுல இந்த குறிப்பிட்ட துறையில, அதாவது கடந்த காலத்தை பற்றி நாம ஏன் அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னாக்க, நம்மளை பத்தி ரொம்ப மட்டமாக நம்முடைய கல்வி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நம்முடைய கல்வியில, அதாவது நாடு விடுதலை பெற்றே இப்பொழுது ஏறத்தாழ 75 72 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் கூட இந்த காலகட்டத்திலும் இந்த கல்வியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரவில்லை. அதாவது நம்ம முன்னோர்களை பற்றி நமக்கு பெருமித உணர்வு ஏற்படக்கூடிய விதத்துல இந்த கல்வியில எதுவும் சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இந்த கல்வி முறை இது யார் அறிமுகப்படுத்தினார்கள், ஏன் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தாக்க, பிரிட்டிஷ்காரர்கள் வேண்டுமென்றே தான் இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது நம்முடைய முன்னோர்களை பற்றிய பெருமித உணர்வு அது எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அவனுடைய நோக்கம். அதனால இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது உங்க முன்னோர்களை பற்றிய தாழ்வான அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே அவர்கள் நம்முடைய கல்வியில பல அம்சங்களை சேர்த்து இருக்கிறார்கள். பெருமிதப்படக்கூடிய அளவுல எந்த விதமான அம்சத்தையும் அதுல காட்டல. அதனால நமக்கு இது ரொம்ப அவசியம் ஆகிறது. இப்ப நன்னா வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு காலத்துல முன்னோர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பார்கள் அந்த குடும்பத்துல. அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறையை தயார் பண்ணுகிற போது அந்த குடும்பத்துல இருக்கிற பாட்டி அந்த குடும்பத்தினுடைய முன்கதையை தான் சொல்லுவோம். உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் இந்த தெருவுல நடந்து போனாலே எல்லாருமே வீட்டு வாசல்ல எழுந்து நிற்பாங்க, அவங்க அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, நம்ம தான் இந்த ஊர்லயே பெரிய செல்வாக்குடைய குடும்பமாக இருந்தோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா, உங்க அப்பா ஒரு குடிகாரனா இருந்தான், அதனாலதான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டான், அதனால நீ உங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, நீ உங்க தாத்தா மாதிரி மீண்டும் இந்த ஊர்ல நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமை அது தெலுங்குற மாதிரி நீ அதற்காக வேலை செய்யணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேரங்கிட்ட பாட்டி சொல்லி கொடுப்பா. இது அந்த மாதிரி அவசியம் நமக்கு இருக்கு. இப்ப நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் பாரத நாட்டை சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். இடையில தான் வீழ்ச்சி வந்தது. இந்த வீழ்ச்சி வந்ததை வச்சு மனசுல வைத்துக் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் எதையுமே சாதிக்கல அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதைத்தான் இப்ப நாம இங்க பார்க்க போறோம். இந்த பாரத நாடு பார்க்கலாம் திலகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க, நாம பார்க்க போற ஆஸ்பெக்ட் இது ஒண்ணுதான். இதுக்கெல்லாம் ரொம்ப அவசியம் என்னன்னு கேட்டாக்க, இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னானோ அதை அப்படியே படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கூட தன்னுடைய மூளையை பயன்படுத்தாமல், குறிப்பாக தமிழகத்துல பல பேர் இந்த பிரிட்டிஷ்காரன் வரலன்னாக்க
நம்ம ஊர்ல ட்ரெயின் ஓடி இருக்காது, நம்ம ஊர்ல போஸ்ட் ஆபீஸே வந்திருக்காது, நாம விமானமே பார்த்திருக்க மாட்டோம். நமக்கு எல்லா முன்னேற்றங்களுக்கும் காரணமே பிரிட்டிஷ்காரன் தான். இந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி மட்டும் நம்ம நாட்டுல வரலன்னாக்க நாமெல்லாம் வீணா போயிருப்போம், இப்படி சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம்? நல்லா படிச்சவங்க, அதாவது தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர், அவர் ஒரு கிறிஸ்டியன் காலேஜினுடைய 100ஆண்டு விழாவில் போய் பேசுகிறார். அப்படி பேசுகிற போது, நீங்கள்லாம் இந்த நாட்டுல காலேஜ் ஆரம்பிக்கலைன்னா நாங்கெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம், நாங்கெல்லாம் இன்னைக்கு முன்னேறி இருக்கோம்னாக்க காரணமே நீங்க கிறிஸ்தவர்கள் இருந்து இந்த நாட்டுல வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சீங்க, இல்லைன்னா எங்களெல்லாம் யாரும் படிக்க விட்டுருக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தன் சொந்த மூளையை பயன்படுத்தி அப்படி பேசல. ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ன எழுதி வச்சிருந்தாலும் அதை மட்டுமே படித்து விட்டு, நம்மளுடைய நாட்டுல இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வரலன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இந்த திராவிட இயக்கம், அதை இன்னைக்கு கூட அதை பெருமையா பல பேர் சொல்லுவதை பார்க்கிறோம் மேடைகள்ல. திராவிட இயக்கம் வரலன்னா, ஈவேரா வரலன்னாக்கா இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஹரிஜன்ஸ் யாரும் முன்னேறி இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட திரும்பி கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஆட்களுக்கு தைரியம் இல்லை. இப்ப மகாராஷ்டிராவில முன்னேறி இருக்கிறானே, அதுக்கு எந்த திராவிட இயக்கம் தான்டா காரணம்? இதே டெல்லியில முன்னேறி இருக்கிறானே, அவனுக்கு எந்த திராவிட இயக்கம் காரணம்? அஸ்ஸாம்ல முன்னேறி இருக்கிறானே, அவனுக்கு எந்த திராவிட இயக்கம் காரணம்? இந்த திராவிட இயக்கங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னதாகவே ஹரிஜன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தார்களே, அதுக்கு யார் காரணம்? அம்பேத்கர் அவ்வளவு தூரம் படிச்சாருன்னு நீயே சொல்றியே, அவர் படிக்க வச்சது யாரு? அவர் காலத்துல உங்க திராவிட இயக்கம் அவருக்கு ஏதாவது பண்ணிட்டு? இதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. அதனால நமக்கு இதையெல்லாம் சிந்திக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது, ஒரு அவமான உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். இந்த இழிநிலை நீங்கணும் அப்படின்னாக்க நாம அவர்களுக்கு பெருமித உணர்வு ஏற்படக்கூடிய விதத்துல பல விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும். இந்த ஆங்கில கல்வியினுடைய ஒரு நோக்கம் என்னன்னாக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், அதாவது நம்முடைய மனதில நம்மை பற்றிய தாழ்வான அபிப்பிராயத்தை உருவாக்குவதே அந்த கல்வியினுடைய நோக்கமாக அமைந்து விட்டது. அதனாலதான் இந்த அளவுக்கு இது வீழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆங்கில கல்வியை பற்றி 2 பேர், அதாவது இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம ஊர்ல ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீப்பா படிச்சு பார்த்தவங்க 2 பேர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவர் விவேகானந்தர், இன்னொருவர் பாரதியார். இப்ப நம்ம விவேகானந்தரையும் பாரதியாரையும் மனசுல வைத்துக் கொள்ளணும். அதுல விவேகானந்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் இப்பொழுது பெற்று வரக்கூடிய இந்த ஆங்கில கல்வி முறை இருக்க, அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீங்கு என்ன தெரியுமா? அது எதிர்மறை தன்மையானது. உன்னை பாசிட்டிவா திங்க் பண்ண வைக்கல, உன்னை நெகட்டிவா திங்க் பண்ண வைப்பது இந்த எஜுகேஷனல் சிஸ்டம். எதிர்மறை உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய கல்வியாக அது இருக்கிறது. அது என்னத்தினால புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை போன உடனே அதுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், அவ அப்பா ஒரு முட்டாள். அந்த குழந்தைகளின் இடத்துல முதல்ல சொல்லக்கூடியது, உங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த ஆஸ்பெக்டை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இரண்டாவதாக அதன் பாட்டனார் பைத்தியக்காரர். சரி, உங்க அப்பன் தான் அப்படி இருந்தா உங்க தாத்தா ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கேட்டாக்க அவன் ஒரு பைத்தியம். உங்க அப்பா முட்டாள், உங்க தாத்தா பைத்தியக்காரன். மூன்றாவதாக உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஹிப்போக்ரட்ஸ், வெளிவேஷக்காரர்கள். நான்காவதாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களுமே பொய், எதுவுமே உண்மை அல்ல, எதுவுமே மனிதனை உயர்த்துவதற்காக எழுதப்பட்டவை அல்ல. இப்ப நீங்க பார்க்கிறீர்கள் அல்லவா, இப்ப மனுஸ்மிருதியை பற்றி பல விவாதங்கள், வாதங்கள் எல்லாம், அதெல்லாம் காரணம் என்னன்னாக்க, இந்த சாஸ்திரங்கள் எல்லாருமே மனிதனை ரொம்ப தாழ்வாக மதிப்பிடக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த மாதிரியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததுனால இந்த எதிர்மறை உணர்ச்சியை போதிக்கக்கூடிய கல்வி கூடாது. இதைத்தான் விவேகானந்தர் விரும்பினார்.
இப்ப விவேகானந்தருக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதோ அந்த ஆங்கில கல்வியில தான் அவர் போய் படிச்சார். அப்படி போய் படிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஆங்கில கல்வி நம்மை பற்றிய தாழ்வான அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆங்கில கல்வியை பயின்று அந்த ஆங்கிலேயர்கள் முட்டாள்கள் அப்படின்னு அவர்களுடைய குகையிலேயே போய், சிங்கத்தினுடைய குகையிலேயே போய் அதனுடைய பிடரி மயிரை பிடித்து ஒலுக்குவது போல அவர் பண்ணினார். இதான் அமெரிக்காவில் அவர் செய்த சாதனை. இப்ப ஆங்கில கல்வி படிக்கலைன்னு வச்சுங்க, அவர் அங்க போயிருக்க முடியாது, அவர் அப்படி பேசி இருக்க முடியாது. அதனால அந்த ஆங்கில கல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை படிச்சுட்டு அதுல போய் அந்த மாதிரி சொன்னவர். இது பாரதியார் என்ன பண்ணாரு, இந்த படிப்பே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். இந்த படிப்பை பற்றிய விவேகானந்தருடைய பார்வையும் பாரதியாருடைய பார்வையும் ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருந்தது. இப்ப பாரதியார் மீனாம்பாள் சரித்திரம் அப்படின்னு ஒரு கதை, அவருடைய கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கு. பாரதியார் எழுதிய கதைகள், பாரதியாருடைய கவிதைகள் பல பேருக்கு அறிமுகம், பாரதியாருடைய கட்டுரைகள் சில பேருக்கு அறிமுகம். ஆனால் பாரதியார் எழுதிய கதைகள் பல பேருக்கு அறிமுகமே கிடையாது. அந்த கதைகள் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த கதைகள்ல ஒண்ணு மீனாம்பாள் சரித்திரம்னு ஒண்ணு. அதுல சமூகம், அதாவது அந்த மீனாம்பாள் வாழ்கிற காலத்துல இருக்கக்கூடிய சமுதாயத்தை பற்றி ஒரு ஆட்டோபயோகிராபிக் நோட்டு மாதிரி ஒண்ணு வரும் அந்த கதையில நடுப்புற. அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். நான் சுமார் 16 பிராயம் வரை சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். இது அந்த கேரக்டரே பேசுற மாதிரி உள்ளது. அந்த கேரக்டரே அவன் பேசுறான். அதுல சொல்றான், நான் சுமார் 16 பிராயம் வரை சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். அதன் விளைவு, அதனால என்னுடைய மைண்ட்ல என்னெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னா, வேதகாலம் முதலாக இன்று வரை பாரத தேசத்தில் உள்ள ரிஷிகள் எல்லோரும் ஒன்றும் தெரியாத மூடர்கள். இப்ப விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, the child is taught that your father is a fool. அதே விஷயத்தை தான் பாரதியார் இந்த விவேகானந்தரை படிச்சுட்டு அவர் சொல்லல. விவேகானந்தருடைய சமகாலத்துல வாழ்ந்த பாரதியார் அதே விஷயத்தை சொல்லுகிறார். அர்ஜுனனும் காளிதாசனும் சங்கராச்சாரியாரும் சிவாஜியும் ராமதாசரும் கபீர்தாசரும் அதற்கு முன்னும் பின்னும் நேற்று வரை இருந்த பாரத தேசத்தார் அனைவரும் நெஞ்சில் வளர்த்து வந்த பக்திகள் எல்லாமே இழிந்த அநாகரிகமான மூட பக்திகள். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறாரு, ஆங்கிலேய அசத்தியங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த ஆங்கிலேய அசத்தியங்கள் என் உள்ளத்தில் குடிபுகுந்து விட்டன. இதை தவிர பாரதியார் இன்னொன்னு சொன்னார், அந்நிய தேசத்து சரித்திரக்காரர்கள் இந்துக்களின் மீது அந்நிய ராஜ்யம் நடைபெற்று வருவதை ஒட்டி தங்களுடைய ஆட்சியை இந்த நாட்டுல நிலையா வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டினுடைய வீரம், நம் நாட்டினுடைய ஒற்றுமை முதலிய குணங்களையும் நமது பொது அறிவையும் மிகவும் இழிந்த நிலையிலேயே இருப்பதாக காட்டத் தொடங்கினார்கள். Why they depicted? இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிக்சர் why they depicted only for one purpose. அப்பதான் அவன் மேல நமக்கு ஒரு பக்தி வரும். ஆங்கிலேயன் இல்லைன்னா இந்த நாடே இல்லை, ஆங்கிலேயன் வந்ததுனாலதான் எனக்கு இந்த லாபங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்படியாக செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உலக நாடுகளில் பொதுஜனங்களின் மனதில் பாரத தேசத்தார் ஏறக்குறைய காட்டு மனிதரின் நிலையில் உள்ளவர்கள் என்ற பொய்க்கொள்கையை அந்நிய வரலாற்று ஆசிரியர்கள் புகுத்தி விட்டு இருந்தனர். நிறைய பேர் ஹிஸ்டரி எழுதினவர்கள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை பற்றி மேற்கத்தியவர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள், அவர்கள் எல்லாருமே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த பாரத நாட்டு ஜனங்கள் ஏறத்தாழ ஒரு காட்டு மனிதர்களுடைய நிலையில் இருந்தவர்கள், பார்பேரியன். உங்களுக்கெல்லாம் பரவலா தெரிஞ்சிருக்கும், நம்ம தேசத்தை பற்றி சொல்லுகிற போது பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு ஒரு வர்ணனையை கொடுத்து இருக்கிறார்கள். ஆனால் மேற்றிசையோர்களுக்குள்ளே சில விசேஷ பண்டிதர்கள் மட்டும், அதாவது இந்த மாதிரி மெஜாரிட்டி ரைட்டர்ஸ் எல்லாம் இப்படி எழுதியிருந்தால் கூட சம் ஆஃப் த ரைட்டர்ஸ், வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ், அவர்கள்
இந்துக்கள் பரம்பரையான ஞான தெளிவு கொண்டிருந்தவர்கள் என்ற விஷயத்தை, உண்மையை உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அப்படி எழுதினவாளும் உண்டு. ஆனால் அவர்களுடைய நம்பர் ரொம்ப கம்மி. சுவாமி விவேகானந்தரும் பின்னிட்டு ரவீந்திரநாத் டாகூர், ஜெகதீஷ் சந்திர போஸ் முதலிய மகான்களும் மேற்கத்திய நாடுகளில் விஸ்தாரமான யாத்திரைகள் செய்து நம்முடைய அபார சக்திகளை காண்பித்த பின்னரே மேற்கிசை வாசிகளில் பலர், அடரா, இந்துக்கள் நாகரிகத்திலும் அறிவிலும் இவ்வளவு மேம்பட்டவர்களா என்று வியப்பெய்தினார்கள். இப்ப சிகாகோ அட்ரஸுக்கு முன்னாடி விவேகானந்தர் அங்க போய் சொல்லாத வரைக்கும் பல பேருக்கு நம்மை பற்றிய தாழ்வான அபிப்பிராயம் இருந்தது. அதை உடைச்சார் அவர். அது போலவே ஜெகதீஷ் சந்திர போஸ், அது போலவே ரவீந்திரநாத் டாகூர். அது மட்டுமல்லாமல் நம்மவரும் முதலில் வெளிநாட்டினரின் எண்ணத்தை, அதாவது நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையை, அந்த என்ன அதை போக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து, அதாவது நம்ம எல்லாரும் கிறிஸ்டினா மாறினால் ஒழிய இவாளுக்கு விமோச்சனம் கிடையாது. அதனால நம்மை உயர்த்துவதற்காகத்தான் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மதத்தை நாம பின்பற்ற வேண்டும். நம்முடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் நம்முடைய மதம்தான். அதனால இந்த மதத்தை ஒழிச்சாதான் இந்த நாடு முன்னேறும். இப்படியெல்லாம் பல பேர்கள் நம்ம ஊர்ல மூளைச்சலவை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாமே அப்படி இருக்கிறது. ஆனால் விவேகானந்தர் போன்றோர் ஞான பராக்கிரமத்தால் மேல்திசை நாடுகளில் பயணம் செய்து மீண்டதற்கு பின்னாலே இங்குள்ள இங்கிலீஷ் படித்த சுதேசிய தோஷணைக்காரர்கள் தமது மடமை நீங்கி இந்து நாகரிகத்தில் நம்பிக்கை செலுத்துவாராயினர். அதுக்கப்புறம்தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம ஊர்லயே, நீங்க வெளிநாட்டுக்காரர்கள் மட்டும் நம்மளை தாழ்வா நினைக்கல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எஜுகேட்டட் பிராமின்ஸ் அவர்களும் கூட ராமாயணத்தை மட்டமாக நினைத்தார்கள், மகாபாரதத்தை மட்டமாக நினைத்தார்கள், நம்முடைய சாஸ்திரங்களை தூஷணை செய்தார்கள். ஆனா விவேகானந்தர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதனால இந்த வெளிநாட்டுக்காரர்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் நம்பாம நம்மவர்கள் சொல்லுவதை நம்ப வேண்டும் என்ற எண்ணமே அதன் பின்னால் தான் ஏற்பட்டது. இன்னைக்கு சுதேசிய புகழக்கூடியவர்கள் சில பேர் தோன்றி இருக்கிறார்கள். அதாவது அந்த காலத்துல பாரதியார் எழுதுறார், அத்தகைய ஒரு எண்ணிக்கையும் மிக குறைவு. அதனால என்ன பண்ணார் பாரதியார், இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கே போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். இதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சு விவேகானந்தர் அந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை படித்து அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன்ல உள்ள குறைபாடுகளை சொன்னார். பாரதியார் அந்த இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்று தெரிந்து அந்த எஜுகேஷன் பக்கமே தான் போகக்கூடாது என்பதாக முடிவு பண்ணினார். அதனால தன்னுடைய சுய சரித்திரத்துல பாரதியார் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? பொழுதெல்லாம் உங்கள் பாடத்தில் போக்கியதால் மெய்யேர்ந்து விழிக்குழி வெய்திட வீறு இழந்து எனது உள்ளம் நொய்தாகிட ஐயம் வீஞ்சி சுதந்திரம் நீங்கி என் அறிவு வாரி துரும்பு என்று, அதாவது ஒரு தண்ணீரை முதக்கிற ஒரு அலையில இங்க அங்க அலையக்கூடிய துரும்பு போல அலைந்ததால் செலவு தந்தைக்கு ஆயிரக்கணக்கில். இந்த படிப்புல என்னடா மிச்சம் அப்படின்னாக்கா, அப்பாவுக்கு நிறைய செலவு, தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தன. அவருக்கு பணங்காச்சு 1000 தான் செலவு, ஆனா எனக்கு தீது என்று பார்த்தால் பல்லாயிரம். நலமுறு எத்துணையும் கண்டிலேன். அதுல ஏதாவது ஒரு குட் ஆஸ்பெக்ட், ஏதாவது ஒன்னாவது அந்த எஜுகேஷன்ல ஒரு நல்ல ஆஸ்பெக்ட் இருந்ததான்னா கிடையாது. இதை 40,000 கோவிலில் சத்தியம் செய்து சொல்லுவேன். பாரதியார் சொல்றார், இத 40,000 கோவில்ல நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். இந்த இங்கிலீஷ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல நான் கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதனால என்ன தீமை என்பது எனக்கு புரிந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டு அவர் எழுதினார். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியம் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞால மீதில் இலக்கணம் கண்டதும்
இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பாரில் நல்லிசை பாண்டிய சோழர்கள் பாரளித்து தர்மம் வளர்த்ததும். இது எதுவுமே இந்த ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு தெரியாது. என்ன அது மட்டுமல்ல, வீரம் வாய்த்த மிலேச்சர்தம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும். சிவாஜியினுடைய வெற்றி, சிவாஜியை பற்றி மகாத்மா காந்தி, நல்லா கவனிச்சிங்க, வேற யாரும் வேண்டாம். இந்த படிப்பினால புத்திகட்டு போனவர்கள்ல ஒரு ஆளு காந்தி ஆள்சோம். இந்த காந்தியினுடைய பல ஆஸ்பெக்ட நம்ம பார்த்தாக்க, அதாவது எல்லாருக்குமே டுயல் பர்சனாலிட்டின்னு இருக்கு. எல்லாரையுமே முழுமையா ஏத்துக்க முடியல இந்த உலகத்திலேயே. நீங்க யாரையும் நீங்களும் ஏத்துக்காதீங்க, யாரையுமே முழுமையா ஏத்துன்றாதீங்க. எல்லாருக்குமே ரெண்டு டுயல் பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டாக்கா, அவ நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுவா. ஆனா இன்னொரு ஆஸ்பெக்ட், அவ சொல்ற கெடுதல் விஷயங்களும் நிறைய இருக்கும். அப்படி காந்திஜி சொன்ன நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம், கெட்ட விஷயங்கள் ஏராளமான பக்கம். அதுல ஒன்று என்னன்னு கேட்டாக்க, மிஸ்கைடட் பேட்ரியாட்னார் சிவாஜியை. சிவாஜியை பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எந்த சிவாஜி? சரி, சத்ரபதி சிவாஜி. அந்த சத்ரபதி சிவாஜியை பற்றி சொல்லுகிற போது, he has himself written a misguided patriot. He was a patriot, but misguided patriot. எதனால misguided? இவர் என்ன அளவுகோல் வச்சிருந்தார்? ஏன்னாக்க, அவன் குரில்லா வார்ஃபேர் தொடங்கினான். இஸ்லாமியர்களை எப்படி வெற்றி கொள்வது என்று கண்டுபிடிச்சான். இஸ்லாமியர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தான். இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கினான். அதனால காந்திக்கு பிடிக்காது. அதனால he becomes misguided patriot. யாராவது ஒருத்தன் பகத்சிங், யாராவது ஒருத்தன் சந்திரசேகர் ஆசாத், இவாள்லாம் ரொம்ப பெரிய அளவுல பண்ணினாள்னா அவள்லாம் வயலன்ஸுக்கு எடுத்துண்டா, அதனால அவள்லாம் நல்ல பாதையில போனவா இல்ல அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. காந்தியினுடைய குற்றம் இல்ல. காந்தி படிச்ச அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் அவரை இப்படி திங்க் பண்ண வைத்தது. வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீயகோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும் அன்னையாவும் அறிந்திலர். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. யாருக்கு? பாரதத்து ஆங்கிலம் பயில் பள்ளியூர் போகுனர். இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் எஜுகேஷன், அந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு தெரியாதது கூட ஆச்சரியம் இல்லை சார், இன்னைக்கும் தெரியாது. அதுதான் ஒரு ஆச்சரியம். நீங்க யாரையாவது ஒருத்தர், நீங்கெல்லாம் இப்ப லெக்சர்லாம் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, இப்ப கம்பனை பத்தி ஒருத்தன் பேசுவான் மீட்டிங்ல, அதாவது கம்பனை புகழ்கிற மீட்டிங். அது கம்பனை புகழ்ந்து பேசுற ஒரு தமிழ் பேராசிரியர் கம்பனை பற்றியே பேசுவதற்கு கம்பன் விழாவுக்கு வந்திருப்பார். அவர் அங்க என்ன சொல்லுவார்னா, அவர்தான் நம்முடைய தமிழகத்தினுடைய மில்டன் அப்படிமா. அதாவது அந்த மில்டன் கம்பன் சொல்ல மாட்டான், இங்கிலாந்தினுடைய கம்பன்னு சொல்லணும். மில்டன் யாருன்னு, மில்டன் இஸ் கம்பன் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லணும். ஏன்னா இங்க கம்பன் வாழ்ந்த பீரியடு எளிய, அதுக்கப்புறம் மில்டன் வாழ்ந்தது பின்னால. ஆனா நம்மவர்களுக்கு அந்த மில்டனை தான் புகழ்வார்கள். காளிதாசன் கவிதை புனைந்ததும், காளிதாசனை பத்தி யாராவது ஒரு சமஸ்கிருத வித்வானே பேசின்னு இருப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் சமஸ்கிருதம், இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் அவர் லேண்ட் அப்படிம்பார். அதாவது ஷேக்ஸ்பியர் தான் உலகத்துல உதாரணத்துக்கு சொல்லணும். இப்ப யாரா காளிதாசன்னாக்கா, காளிதாசன்னா தெரியணுமா? ஷேக்ஸ்பியர் சார், நம்ம ஊர் ஷேக்ஸ்பியர் அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஷேக்ஸ்பியர் தெரியும். அந்த ஷேக்ஸ்பியரை சொல்லி சொன்னாதான் காளிதாசன் புரியும். காளிதாசனை சொல்லி ஷேக்ஸ்பியரை புரிய வைக்க கூடாது. ஏன்னா காளிதாசன் பீரியடு ரொம்ப முன்னாடி, ஷேக்ஸ்பியர் பீரியடு ரொம்ப பின்னால. ஆனால் இவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க, அதுக்காக சொல்றேன், படித்தவர்களே அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் அந்த கம்பன் ஒருத்தன் இருந்தாங்கிறதே தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். இந்த படிப்பு பள்ளிக்கூடத்துக்கு போனவாளுக்கு. வால்மீகி என்ன தெரியும் வாழ்க்கை? வால்மீகியை பத்தி ஒண்ணும் தெரியாது. காளிதாசனை பற்றி ஒண்ணும் தெரியாது. காளிதாசனையே தெரியாதுன்னா பாணினியை பற்றி ஏதாவது தெரியுமா? சமஸ்கிருதத்துல பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயம் தெரியுமா? எத்தனை உயர்வான நூல்கள் இருந்தது என்று தெரியுமா? அதான் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியம். நான் பின்னால் அந்த மேத்தமெட்டிக்ஸ் வரும்போது நான் வரேன் அந்த சப்ஜெக்டுக்கு.
இப்ப நான் வரல. ஆனா இந்த பாஸ்கரன் என்பவன், இங்க பாஸ்கரன் மாட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும். அந்த பாஸ்கரன் யாருன்னா பாஸ்கராச்சாரியார், த கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் பாரத். அந்த பாஸ்கராச்சாரியாரை பத்தி ஒண்ணுமே தெரியாது நம்மவர்களுக்கு. இதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். அதனால பாஸ்கரன் மாட்சியம் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞாலமீதில் இலக்கணம் கண்டதும். கிராமேரியன் அப்படின்னாலே உலகத்துல பாணினி தான் ஃபர்ஸ்ட். இப்ப இதெல்லாம் பாரதிக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ் படிப்பு படிச்ச பயல்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவன்களுக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. தமிழ்நாட்டுல இன்னொரு அது இந்த இதனுடைய முக்கியமா இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். எவரி டிராவிடியன் பார்ட்டி லீடர் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அதாவது இவன் தன் விஷயத்தையும் படிச்சவன் இல்ல, இவன் ஷேக்ஸ்பியரையும் படிச்சவன் இல்ல. அதான் ஒரு பெரிய இது. அவனாவது ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு இங்க காளிதாசன் தெரியாம இருந்தானுங்க. இவனுக்கு காளிதாசன் தெரியாதது மட்டுமல்ல, கம்பன் தெரியாதது மட்டுமல்ல, ஔவை தெரியாதது மட்டுமல்ல, இவனுக்கு அந்த ஷேக்ஸ்பியரும் தெரியாது, அந்த நாட்டினுடைய மில்டனும் தெரியாது, அந்த நாட்டினுடைய கிரேட் லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சவர்கள் அல்ல. உலகத்துல ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் படிச்சா கூட உங்களுக்கு அறிவும் கொஞ்சம் வரும். அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் தங்களை அறிஞர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய துர்பாக்கியம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கும். இதுல இந்த விஷயத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்க ஒரு தரம் ஒரு பெரிய ராங். கல்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முறை அண்ணாதுரையை சொல்லுகிற போது தென்னாட்டு பெர்னாட் ஷான்னு சொன்னார். அவரை தென்னகத்தின் பெர்னாட் ஷான்னு சொல்லி அவர் எழுதினதா, அவர் உண்மையிலேயே எழுதியிருந்தார்னா அவர் முட்டாள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கல்கியை விமர்சிக்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். கல்கி எவ்வளவு உயர்வா நான் சொல்லுகிறேனோ அது போல கல்கி உண்மையிலேயே இந்த கொட்டேஷனை கொடுத்து இவரை பெர்னாட் ஷான்னு சொல்லி இருந்தார்னா கல்கிக்கு நாடகமும் தெரியாது, கம்பேரிசனும் பண்ண தெரியாதுன்னா முடிவுக்கு வந்துடுவான். இவரை பெர்னாட் ஷான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? பெர்னாட் ஷா தெரிஞ்சவன் நிச்சயமா இவரை அண்ணாதுரை ஏத்துக்க மாட்டான். தமிழ்நாட்டினுடைய நாடக காவியங்கள் காளிதாசன் இதெல்லாம் படிச்சவனுக்கும் இதை ஏத்துக்க மாட்டானுங்க. ஆனா யாரோ ஒருத்தர் புகழுகிறார், அதனால இவன் திரும்ப திரும்ப அது தென்னாட்டு பெர்னாட்ஷா. அவருக்கு அமெரிக்கா யூனிவர்சிட்டியை கொண்டு போய் அங்கீகாரம் கொடுத்தது. அந்த ஊர்ல ஓரமா நின்றுட்டு வந்தவர். இவரை எவனும் கூப்பிட்டு அங்க பாராட்டவும் இல்லை, இவர் அறிஞர்னு சொல்லவும் இல்லை, இவருக்கு மரியாதையும் பண்ணல. இப்ப எல்லா உண்மைகளும் வெளியில வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னானுங்க, அந்த நாட்டு யூனிவர்சிட்டியே இவரை கூப்பிட்டு பெரிய கன்ஃபர் பண்ணிடுச்சு அப்படின்னா. அந்த ஊர்ல இவர் யாருக்குமே எதுவும் தெரியாது. இன்னைக்கும் ஒரு பேலையும் ஒண்ணு தமிழ்நாட்டு ஆட்கள் எல்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனாலும் கூட இவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதனால இவர் சொல்லுகிறார், இந்த அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்து ஆங்கிலம் பையில் பள்ளியுள் போகுனர். இதுக்கு அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாள் இகழ்ச்சியும். ஒரு காலத்துல நம்ம ஹவு வி வர் கிரேட், அதுவும் இவாளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இந்த தேசத்துல ஏற்பட்டிருக்கிறது அதுவும் தெரியாது. பின்னர் நாடு ஒரு பெற்றியும் தேறுகிறார். எதிர்காலத்துல எவ்வளவு பெருசா இந்த நாடு வரப்போகிறது, உலகத்தின் குருவாக மாறப்போகிறோம், அதுவும் இவாளுக்கு தெரியாது. அதனால கடந்த கால பெருமையும் தெரியாது, நிகழ்கால சிறுமையும் தெரியாது, எதிர்காலத்தினுடைய பெருமையும் இவர்களுக்கு தெரியாது. பேடி கல்வி பயின்று உழல் பித்தர்கள். அந்த வார்த்தை பாருங்க, பேடி கல்வின்னு, இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன். அதாவது ஒன்னு ஆம்பளையா பண்ணினாலும் இந்த எஜுகேஷனை ஏத்துக்கலாம், ஒன்னு பொம்பளையா பண்ணினாலும் இந்த எஜுகேஷனை ஏத்துக்கலாம். ஒன்னு ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம அலிப்பயலாக்கிட்டுன்னு வச்சுங்க, அந்த படிப்பை யாராவது ஏத்துப்பாள? இப்பெல்லாம் அலிப்பயல்களுக்கு கூட மதிப்பு உள்ள காலம் இது, நல்லா மறந்துடாதீங்க. ஒரு காலத்துல அலிப்பயலேன்னு ஒருத்தனை திட்ட முடியும், இப்ப திட்ட முடியுமா? இப்ப அது கூட திட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மூன்றாவது செக்ஸ், தேர்டு செக்ஸ், அவனுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகான வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவளையும் கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காலத்துல ஆம்பளைத்தனமும் இல்லாம பொம்பளைத்தனமும் இல்லாம இருக்கிறவன பேடின்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஆம்பளையா இருந்தாலும் பெருமை, பொம்பளையா இருந்தாலும் பெருமை, இந்த ரெண்டும் கட்டானா இருக்கிறது சிறுமை. அந்த காலம் போயிடுச்சு இப்ப. அதனால இப்ப அதை சொல்லக்கூட முடியல.
ஆனா உண்மை என்னன்னா, இந்த பேடிக்கல்வி அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பேடித்தனம் அப்படின்னாலே ஒரு ஆண்மையற்ற தனம், தைரியம் இல்லாதவன், எதையுமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியாதவன். பெண்ணாக இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும், ஆணாக இருந்தாலும் வெளிப்படுத்திக் கொள்ளணும். அந்த பண்பில்லாதவர்கள் என்ன கூறி மற்ற எங்கன் உணர்த்துவேன், இங்கு இவர்க்கு எனது உள்ளம் எரிவதேன்னா. என் நெஞ்சு எரியுதுடா, என் நெஞ்சு எரியுது. யார்கிட்ட போய் என்ன சொல்லி அழறது? எனக்கு ஒண்ணும் புரியலையே, இவ்வளவு மோசமா இருக்க. அந்த ஆங்கில கல்வியில இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு நாம இந்த ஆஸ்பெக்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல how we were great in maths, how we were great in physics, how our ancestors contributed to the field of chemistry. இந்து கெமிஸ்ட்ரின்னு ஒரு புக் இருக்கு, இதை எத்தனை பேர் படிச்சிருக்கான்? அந்த புக்குக்கு தலைப்பே இந்து கெமிஸ்ட்ரின்னு கொடுத்திருக்கான். அதை கொடுக்கும்போது கூட கெமிஸ்ட்ரியில என்ன சார் இந்து இருக்குன்னாக்க, the contribution of Hindus to chemistry ன்னு அர்த்தம், the contribution of Hindus to physics அப்படின்னு அர்த்தம். பிசிக்ஸ்ல இந்துவும் கிடையாது, கிறிஸ்டியனும் கிடையாது. ஆனா அந்த பிசிக்ஸுக்கு முன்னாடி ஏன் ஹிந்து போட்டிருக்கான் அப்படின்னா, the contribution of Hindus to physics, contribution of Hindus to mathematics, contribution of Hindus to chemistry, அதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப அதுல இன்னொரு ஆஸ்பெக்ட், முன்னர் நாடு திகழ்ந்த பெருமை, அதுக்கெல்லாம் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஊர்ல நிறைய சுவர்கள் எல்லாம் நம்மை பற்றி தவறாக எழுதியிருப்பார்கள். என்ன எழுதியிருந்தார்கள், அதுக்கு பதில் நாம என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்தாப்புல பார்ப்போம். 40 நிமிஷம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். ஆமாஜி. I think the note for highlighting the subversion led to the negative mindset வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க கொட்டேஷனில். ஐ திங்க் இந்த வரும் வாரங்களில் இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் விலாவாரியாக போகும். ஸோ சப்வர்ஷன் led to many of the deficiencies that we are in current state and that needs to be uprooted. I think that's the quote of the day. ஓகே, இப்போ நம்ம சாந்தி மந்திரத்தோட இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். சத்பன்ஜி நீங்கள் இருந்தேன்னா கேக்குதா? கேட்குது. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே மாதரம். மணியன்ஜி நமஸ்காரம். பிரகாஷ். நமஸ்தே அண்ணா, உங்க குரல் கேட்டது ரொம்ப சந்தோஷங்க அண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு.